ஹே கிட்ஸ், நவீன சிறுவர் பஞ்சதந்திரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். முந்தைய பகுதியில் மயூரன் தனது வண்ணமயமான தோகைகளை மிகவும் பெருமையுடன் விரிப்பதையும் மற்ற விலங்குகளிடம் மிகவும் கனிவற்ற முறையில் பேசுவதையும் மீரா பார்த்தாள். ஏதோ ஒன்று சரியாக இல்லை என்று அவளது இதயம் உணர்ந்தது. ஆனால் அது எவ்வளவு தீவிரமானதாக மாறும் என்று அப்போது அவளுக்கு தெரியவில்லை. இப்போது ஒரு புதிய பாடம் தொடங்கப் போகிறது. மீராவின் அன்பிற்கும் தைரியத்திற்கும் சவால் விடும் ஒரு சூழ்நிலையை அவள் எதிர்கொள்ளப் போகிறாள். விலங்குகள் தங்களை சிறியதாக உணர்கின்றன. பொழுது விடிய விடிய தோட்டத்தில் ஒரு விசித்திரமான மாற்றத்தை மீரா கவனித்தாள். அவளுக்கு பிடித்த அந்த மகிழ்ச்சியான ஒலிகள் அங்கு காணவில்லை. வழக்கமாக உற்சாகமான பாடல்களால் காற்றை நிரப்பும் சிட்டுக்குருவிகள் அமைதியாக கிளைகளில் அமர்ந்திருந்தன. முயல்கள் ஒன்றையொன்று துரத்தி விளையாடவோ அல்லது புதர்களுக்கு அருகில் ஓடித் திரியவோ இல்லை. பட்டாம்பூச்சிகள் சத்தமின்றி பறந்து சென்றன. மரத்தின் இலைகள் கூட அந்த தோட்டமே சோகத்தில் ஆழ்ந்தது போல அசையாமல் இருந்தன. மீரா சுற்றிலும் பார்த்தபோது மரத்தின் வேர்களுக்கு அருகில் சிந்து அணில் தனது வாலை தொங்க போட்டுக்கொண்டு தனியாக உட்கார்ந்திருப்பதை அவள் கண்டாள். அவள் மெதுவாக சென்று அவனது அருகில் அமர்ந்தாள். என்ன ஆச்சு என்று அன்புடன் கேட்டாள். சிந்து மெதுவாக ஒரு பெருமூச்சு விட்டான். மயூரன் எங்களை பார்த்து தொடர்ந்து சிரிக்கிறான் என்று அவன் சோகமாக கூறினான். அவனைப் போல நாங்கள் வண்ணமயமாக இல்லாததால் நாங்கள் மந்தமானவர்கள், சிறியவர்கள் மற்றும் பயனற்றவர்கள் என்று அவன் கூறுகிறான். அருகிலிருந்த ஒரு சிறிய பறவை நடுங்கும் குரலில் பேசியது. இனி எங்களை ஆலமரத்திற்கு அருகில் அமரக்கூட அவன் விடுவதில்லை. அந்த இடம் அழகானவர்களுக்கு மட்டுமே என்று அவன் சொல்கிறான். மீராவின் இதயம் கனத்தது. சிறிய, அன்பான மற்றும் மென்மையான தனது நண்பர்கள் காயப்பட்டு தள்ளி வைக்கப்படுவதை அவள் கவனித்தாள். அவளுக்கு பழைய சிந்துவின் நினைவு வந்தது. சுயநலமும் கர்வமும் மற்றவர்களை எப்படி தங்களுக்கு இடமே இல்லாதது போல உணர வைக்கும் என்பது அவளுக்கு நினைவிருந்தது. கனிவற்ற நடத்தை எப்போதும் கெட்ட இதயங்களில் இருந்து வருவதில்லை, உண்மையில் எது முக்கியம் என்பதை மறப்பதால் தான் வருகிறது என்பதும் அவளுக்கு தெரிந்தது. மீரா தனது சிறிய கைகளை மென்மையாக பற்றி கொண்டாள். அவளுக்கு இப்போது புரிந்தது. இது வெறும் ஒரு மயிலின் அழகை பற்றியது மட்டுமல்ல, இது கர்வத்தால் நட்பு காயப்படுவதை பற்றியது. மற்றொரு முக்கியமான பாடம் தொடங்கப் போகிறது என்பதையும் அவள் உணர்ந்தாள். அவளது எண்ணங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வருவதற்கு முன்பே தனக்கு அருகில் ஒரு அன்பான, பழக்கமான இருப்பை அவள் உணர்ந்தாள். ஒரு மென்மையான கை அவளது தலையில் கனிவுடன் பட்டது. மீரா நிமிர்ந்து பார்த்தாள். அம்மா அங்கே நின்று கொண்டிருந்தாள். அவளது அமைதியான கண்கள் தோட்டத்தை அமைதியாக கவனித்தன. அவள் இன்னும் எதுவும் பேசவில்லை, ஆனால் அவள் எல்லாவற்றையும் பார்த்திருந்தாள். மௌனமாக இருக்கும் விலங்குகள், தனிமையான கர்வம், காற்றில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த சோகம். அம்மா மீராவிற்கு அருகில் ஒரு கல் பெஞ்சில் அமர்ந்தாள். அவளது குரல் மென்மையாகவும் சிந்தனையை தூண்டுவதாகவும் இருந்தது. என்று அவள் மெதுவாக சொன்னாள். இந்த தோட்டம் எனக்கு ஒரு மிக பழமையான கதையை நினைவூட்டுகிறது. மீரா கேள்விகளும் நம்பிக்கையும் நிறைந்த கண்களுடன் அவளை நோக்கி திரும்பினாள். மித்து அங்குமிங்கும் அசைவதை நிறுத்தியது. சிந்து மெதுவாக நிமிர்ந்து பார்த்தான். காற்று கூட ஒரு நிமிடம் நின்றது போல தெரிந்தது. அம்மா மெலிதாக புன்னகைத்து தொடர்ந்தாள். பண்டைய பஞ்சதந்திர கதையிலிருந்து ஒரு கதை, பலம், கர்வம் மற்றும் விவேகத்தை பற்றிய கதை. மீரா இன்னும் நெருக்கமாக சாய்ந்து கொண்டாள். அவளது கவலைகள் இன்னும் கனமாக இருந்தாலும் இப்போது அதனுடன் ஆர்வமும் கலந்திருந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.